ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒட்டகம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கோகர்னாக்கு வந்திருக்கோம். கோகர்னா பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க ஒட்டகம். இங்கே ஒட்டகம் நிறைய இருக்குது. நம்ம ஊரில் எப்படி குதிரைங்க இருக்குமோ அந்த மாதிரி இங்கே ஒட்டகங்க இருக்கும் போல் இருக்குது. குழந்தைங்கள்லாம் அதில் சவாரி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இருட்டிடுச்சு வரத்துக்குள்ளார. பாருங்கள், இன்னொரு ஒட்டகமும் வருது பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ இங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே சாமி கும்பிட அவங்கெல்லாம் போயிருக்காங்க. நாங்கள் போகல. நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இன்னொரு ஒட்டகம் வருது பாருங்கள். எல்லாம் சவாரி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி குதிரை மேலே போவாங்க அந்த மாதிரி போகிறாங்க போல் இருக்குது. ஆனால் ஊர் வந்து ரொம்ப இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பழைய காலத்து ஊர். வீடுங்கள்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இந்த சைடெல்லாம் நிறைய வந்து இன்னும் வளர்ச்சியாக ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே இருக்காங்க. ஒருவேளை இங்கே இருக்கவங்கெல்லாம் ஒருவேளை ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. வழியில் வந்து நிறைய பெரிய பெரிய வீடுங்க வந்து அப்படியே பாலடைஞ்சு போன மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வீட்டில் குடியிருக்கவங்களும் இங்கே இருக்கிற மக்களும் வந்து அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சு எப்படி ஒரு இதாக இருக்காங்களோ அந்த மாதிரி இல்லை. ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கிற மக்களெல்லாம். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி சலுகைங்கள்லாம் எதுவும் கிடைக்கலையா என்னான்னு தெரியல. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி எதுவும் சலுகைங்க கிடைக்கலையா என்னான்னு தெரியல. ஆனால் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எஜுகேஷனாக இருக்கிறாங்களா என்னான்னு தெரியல. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள். அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எப்படின்னு தெரியல. எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. சரி, அப்படியே நாங்கள் அப்படியே வந்தோம். சரி, கொஞ்சம் அப்படியே காலாறு நடந்துட்டும் போகலாம் அப்படின்ட்டு அங்கே போய் காமிக்கிறதுங்க. இங்கே வந்து கோயிலுங்களெல்லாம் வந்து நிறைய கூட்டம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே நார்மலாக போய் கும்பிட்டுட்டு சாதாரணமாக வராங்க. நம்ம ஊரில் இருக்க பெரிய பெரிய கோயிலுங்க மாதிரி ரொம்ப கூட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக கும்பிட்டுட்டு நார்மலாக வராங்க ஃப்ரெண்ட்ஸ். மாட விளக்கெல்லாம் கூட இன்னுமே ஏற்றுறாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. எனக்கே அது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் கூட இப்படி இருக்காங்களா அப்படின்ட்டு. எப்படி நம்ம பழைய படத்துலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, மாட விளக்கு ஏற்றும்போது மேலே கறி கொஞ்சம் அப்படியே அதே மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுங்களில். நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லைன்னும் கஷ்டப்படுறோம், வளர்ச்சி வந்துட்டாலும் நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதுதான் மனுஷனோட மனநலன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்படியும் இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. இருங்க, நான் அங்கே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இருட்டாக இருக்குது, கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. நான் தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா தெரியுதா உங்களுக்கு? கோகர்னா பீச், கர்நாடகா கோகர்னா பீச்சில் இருக்கோம் இப்போ நாங்கள். தெரியுது பாருங்கள், அலை நல்லா வருதா பாருங்கள். அப்படியே காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது எங்கே போகிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அங்கேயும் பாருங்கள், ஏதோ கோயிலெல்லாம் இருக்கும் போல இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் பஸ்ஸுக்கிட்ட போகிறோம். அடுத்தது எங்கே போகிறேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, பாய். நாங்கள் வந்து பீச்சிலேருந்து வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெளியே வரும்போது இந்த மாதிரி கடைங்க வந்து நிறைய இருக்குது. இதில் என்ன புதுசுன்னு நினைக்காதீங்க. எங்கே பாருங்கள், இந்த மிளகு, சீரகம், சுக்கு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் இங்கே அப்படியே ஹோல்சேலில் விற்பாங்க போல் இருக்குது. நிறைய கடைங்க இருக்குது. இந்த மாதிரி கடைங்க தான் நிறையாவே இருக்குது பாருங்கள். அதை தான் உங்களுக்கு காமிக்கலான்னு பாருங்கள். அவங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கிறாரு. பாருங்கள், இந்த மாதிரி கடைங்க தான் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. நிறைய இந்த மாதிரி கடைங்க தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே.
எல்லாம் மசாலா ஐட்டங்கள் நிறைய. நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹோட்டலெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பெரிய ஹோட்டல் வந்து ஒன்று இருந்தால் இந்த மாதிரி ஹோட்டலுங்க தான் இங்கே நிறைய இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்களா? எப்படி குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே மசாலா ஐட்டம் தான். பூராவுமே அதுதான் இருக்கு. இதெல்லாம் சாம்பிராணி, இதெல்லாம் வந்து மசாலா ஐட்டம் பாருங்கள். அதாங்க நான் கேட்டது. என்னமோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஃபேமஸ். அதெல்லாம் முந்திரி பருப்பு, அங்கே வச்சுருக்கிறதெல்லாம் முந்திரி பருப்பு. இது என்னது இது? புரியல. 50 கிராம் 200. இது ஏன் பால்கோவாவா? பாருங்கள், இந்த மாதிரி வீட்டில் தான் இந்த மாதிரி ஏற்றி வச்சுருக்காங்க. நான் வந்து பீச்சுக்கு போகும்போது விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ அமைஞ்சிடுச்சு பாருங்கள். ஓகே, பாய்.